இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, தேங்காய் அரைச்சது, மீன், புளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், வடகம், வெந்தயம். ஃபஸ்ட்டு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அவ்வளோவா தேங்காய் எண்ணெய் பிடிக்காது. அதனால் நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் குழம்புக்கு போடுற வடகம். இது எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் பர்டிகுலராக மீன் குழம்புக்கு மட்டும்தான் போடுவேன். இப்போது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் போட்டுறேன். 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். வதங்கிருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் வைப்பேன். மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு. தேவையான அளவு சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக தமிழ்நாட்டு மீன் குழம்போட கேரளா குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொதித்து நல்லா வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மூடி வைப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேங்காய் அரைச்சதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஏன்னா தேங்காய் எங்கள் வீட்டில் அவ்வளோவா பிடிக்காது. குழம்பை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம மீனை போட்டுடலாம். ஃபைனலாக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இப்போ மீனை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைப்போம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.